ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 8ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.79% ரெட்ல டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.94% டவுன். நிஃப்டி ஃபின் சர்வீசஸ் 0.74% டவுன். நிஃப்டி பேங்க் 0.52% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டே ரெட்ல தான் ஃபுல்லா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஃபுல்லாமும் ரெட்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆன கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல பார்த்துட்டு இருக்கோம். மேக்ஸ் ஹெல்த் அவங்க தான் டாப் கெய்னரா இருக்காங்க. 1.89% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.22% கிரீன். பவர் கிரிட் 1.19% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா நெஸ்லே இந்தியா, டாக்டர் ரெட்டி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சன் ஃபார்மா, பாரதி ஏர்டெல், ஓஎன்ஜிசி, ஆக்சிஸ் பேங்க் அண்ட் ஐடிசி எல்லாமே இன்னைக்கு கெய்னர்ஸ்ல இருக்காங்க. நிஃப்டி 50 டாப் லாசர் யாருன்னு பார்த்தோம்னா விப்ரோ 5.43% டவுன். அதுக்கு அடுத்ததா இண்டிகோ 2.64% டவுன். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 2.12% டவுன். எட்டர்னல் 2.09% டவுன். எம்&எம், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிண்டல்கோ, எல்&டி, ஸ்ரீராம் ஃபினான்ஸ், டிசிஎஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜியோ ஃபினான்ஸ், டாடா கன்சியூமர், ஏஷியன் பெயிண்ட்ஸ், அதானி என்டர்பிரைசஸ், டைட்டன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் எல்லாமே இன்னைக்கு ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் மோர் தென் 1% எல்லாமே ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டில டாப் லாசர் யாருன்னு பார்த்தரலாம். ஐசிஐசிஐ பேங்க் 1.39% டவுன். ஏயு பேங்க் 1.27% டவுன். யூனியன் பேங்க் 1.26% டவுன். IndusInd Bank 1.15% down. HDFC Bank 1.05% down. அதுக்கு அடுத்ததா கனரா பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, கொட்டக் பேங்க் இவங்க எல்லாமே ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க டவுன்ல. கெய்னர்ஸ் பார்த்தோம்னா எஸ் பேங்க் 0.60% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் மோர் தென் 1% சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. இப்ப மார்க்கெட் டேட்டாக்கு போய் அகைன் இண்டிசஸ் பார்த்துடலாம். ஸோ டெரிவேட்டிவ்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு. ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 100, 200, 500 ஸோ எல்லாமே ரெட் தான். இந்தியா விக் 7.64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எதுவுமே கிரீன்ல இல்லை, எல்லாமே ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி மீடியா 0.36% கிரீன். நிஃப்டி ஃபார்மா 0.40% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 0.72% கிரீன். நிஃப்டி மிட் ஸ்மால் ஹெல்த் கேர் 0.66% கிரீன். நிஃப்டி 500 ஸோ ஹெல்த் கேர் எல்லாம் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வித் எல்லாமே ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆட்டோ, ஐடி, மெட்டல் 1.40% டவுன். நிஃப்டி மெட்டல், ரியலிட்டி 1.33% டவுன். அண்ட் தென் chemicals, Nifty chemicals 1.33% down. Nifty cement 1% down. ஸோ எல்லாமே டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மித்தெல்லாம் மார்ஜினலா கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மீடியா அண்ட் தென் ஃபார்மா, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் எல்லாம். ஸோ இப்போ பிஎஸ்சி பார்த்துடலாம். சென்செக்ஸ் 0.80% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் பார்த்தலாம். இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $97.07 பெர் பேரலுக்கு நிகரான வேல்யூ. 4.28% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்தியன் ருபி வேல்யூ 95.28ன்னு போயிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் இதை கம்பேர் பண்றப்ப இப்ப குறைஞ்சிருக்கு. நம்ம ருபி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தரலாம். இன்னைக்கு 8th ஜூன் கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்ட் 15,169 per கிராம்னு போயிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்ட் 13,905 per கிராம். 18 கேரட் கோல்ட் 11,377 per கிராம்னு போயிட்டு இருக்கு. சில்வர் ரேட் பார்த்தோம்னா 260 per கிராம்னு போயிட்டு இருக்கு. எஸ்டர்டே கம்பேர் பண்றப்ப 5 rupees கம்மியா இருக்கு. நிஃப்டி 50 இண்டெக்ஸோட சார்ட் பார்த்துட்டு இருக்கோம். டே சார்ட். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டவுன்ல தான் இன்னைக்கு ஓப்பன் ஆனது. டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. அரௌண்ட் 23,080 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் 23,060 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. மார்னிங் ஓப்பன் ஆனது டவுன்ல
ஆயிருந்தாலும் அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 23,203 வரைக்கும் போயிட்டு இப்போ 23,178 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதே கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் மார்னிங் பார்த்தீங்கன்னா 53,839 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் 54,453 வரைக்கும் போயிட்டு இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அரௌண்ட் 54,191.90 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிவிஎஸ் மோட்டார் HLX 5 மில்லியன் சேல்ஸை கிராஸ் பண்ணி போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 lakh யூனிட்ஸ் 57+ கண்ட்ரீஸ்ல சேல் பண்ணியிருக்காங்க. மெயினா அவங்களோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட் அண்ட் லாட்டின் அமெரிக்கா. இது ஒரு ஃபியூவல் எஃபிஷியன்ட் அண்ட் லோ மெயின்டெனன்ஸ் மோட்டார் சைக்கிள்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா டிவிஎஸ் அவங்களோட எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அவுட் சைட் இந்தியா அதாவது இன்டர்நேஷனல் லெவல்லையும் க்ரோ ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 0.64% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3,361 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆந்திரா சிமெண்ட் மெர்ஜர் சொல்லியிருந்தாங்க அவங்களோட பேரண்ட் கம்பெனியான சாகர் சிமெண்டோட. ஸோ 2 கம்பெனியோட போர்டும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இந்த மெர்ஜருக்கு ஜூன் 5. ஸ்வாப் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 25 ஷேர்ஸ் ஆஃப் சாகர் சிமெண்ட்ஸ்க்கு 98 ஷேர்ஸ் ஆஃப் ஆந்திரா சிமெண்ட்ஸ் இல்லை 98 ஷேர்ஸ் ஆஃப் ஆந்திரா சிமெண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 29 ஷேர்ஸ் ஆஃப் சாகர் சிமெண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரூவல் போர்டு தான் சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் NCLT, SEBI, NSE, BSE ஷேர் ஹோல்டர்ஸ் அதர் ரெகுலேட்டர்ஸ் கிட்டே இருந்து அப்ரூவல் வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் டேட் சொல்லப்படும்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் 54.4 per ஷேர் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 0.06% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட பேரண்ட் கம்பெனியான சாகர் சிமெண்ட் 0.25% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 180 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. The global airline industry அவங்களுடைய ப்ராஃபிட் ஃபோர்காஸ்ட்டை ஷார்ப்பாக கம்மி பண்ணியிருக்காங்க 2026க்கானதை. மெயினாக இந்த மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அது ஒரு காரணம். ஸோ ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆகுது, அந்த ஜெட் ஃபியூவல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே மெயின் ரீசன் ப்ராஃபிட் ஃபோர்காஸ்ட்டை கட் பண்ணிருக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லியெல்லாம் ஏர்லைன்ஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா $41 billion ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் சொல்லியிருக்காங்க 2026ல. இப்ப அதை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க $23 billion, ஆல்மோஸ்ட் 44% டிராப் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். டாடா ட்ரஸ்டோட போர்ட் மீட்டிங் இன்னைக்கு நடக்க போகுது. மெயினா ஏர் இந்தியா அண்ட் டாடா டிஜிட்டல் இது ரெண்டுமே லாஸ்ல இருக்கு. அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என் சந்திரசேகரனை 3rd சேர்மேனா அனௌன்ஸ் பண்ணலாமா, டாடா சன்ஸோட லிஸ்டிங் பத்தியும் பேசப்பட போறதா சொல்லியிருக்காங்க. தி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் கம்பெனிக்கு 632 crore ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு மே 2026ல. இதோட டோட்டல் ஆர்டர் புக் 2,434 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மோஸ்டா நியூ ஆர்டர்ஸ் எங்கேருந்து உங்களுக்கு வருதுன்னா பவர் அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ஸ்ல இருந்து தான் வரதா சொல்லியிருக்காங்க. டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 708 per ஷேர்னு. சிக்மா அட்வான்ஸ் சிஸ்டம் கம்பெனி 208 crore எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஒன் பண்ணியிருக்காங்க. 40,000 ஆர்டிலரி ஷெல் பாடிஸ் நார்த் அமெரிக்காவுக்கு அவங்களோட கஸ்டமருக்கு சப்ளை பண்ற ஒரு ஆர்டர். இந்த ஆர்டர் இன்னும் 6 மாசத்துல கம்ப்ளீட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் நியூஸ்க்கும் இடையில ஸ்டாக் 5% இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்டாக் ஆல்ரெடி 132% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வருஷத்துல. இது வரைக்கும் மட்டும் லாஸ்ட் மந்த் மட்டும் பாத்தீங்கன்னா 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால இப்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இந்த ரேலிக்கு அப்புறம். சிக்மா அட்வான்ஸ் சிஸ்டம் 4.99% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 414 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.